ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் குக் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகணும், ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரும், அதுக்காக சீக்கிரமாக வேகும். இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் வதங்கினதும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு 3/4 பதம் வெந்திருக்குது இந்த உருளைக்கிழங்கு. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொண்டக்கடலையை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அது குழம்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அதோட பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு இதில் சேர்க்க போகிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணணும். நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம்லாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. உப்பு பத்தலைன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குது. இந்த தேங்காவை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த பச்சை வாசம், மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா தேங்காயெல்லாம் நல்லா குழம்போட மிக்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு கெட்டியாகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.